ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவரும் இருக்கிற இடங்களில் அப்படியே ஆண்டவருக்கு ஆமீன் ஸ்தோத்திரம். எங்கள் நடுவிலே கத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சிற்றம்போ நடத்தி செல்லுமையா. எல்லாரும் சேர்ந்து கூட பாடுவீங்களா? இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு தேவ பிரசன்னம் என்பதா. பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து உங்களோடு பேச சொல்லி இருக்கிறார். ஒரு தேவ பிரசன்னம் எப்படிப்பட்டது? யாருடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் வெளிப்படும்? தேவ பிரசன்னம் ஒரு மனிதனோடு வெளிப்படுமானால் அவனுடைய அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை இந்த இரவிலே நாம் படிக்க போகிறோம். மாத்திரமல்ல, நாம் அனுபவித்துக் கொள்ள போகிறோம். எல்லாரும் சேர்ந்து என் கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் கைகளை தட்டி நன்றியப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சுத்தமும் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சுத்தமும் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஒரு முறை கூட எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போ நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும்? எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கினைகள் எதிர்த்து நிற்கும்படி எனக்கு பலனை தாரும் ஆண்டவரே. உடல் சோர்வு அசதிகள், என் பலகீனங்கள் நீங்கி ஆண்டவரே நம்முடைய கிருபைக்காய் வாழும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இந்த 18வது நாளின் இரவு நேரத்தில் அநேகரை பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இந்த இரவு தொடர்புகிறது. நம்பிக்கைக்குரிய தேவ பிள்ளைகள் கரம் தட்டி ஆத்மரிப்பாக பாடியவரை மகிமைப்படுத்துவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போ நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போ நடத்தி செல்லுமையா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை
ஆவியானவரை கும்பிடலாமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, இந்த மேடை முழுவதும் ஆவியானவரே, என் தேவ பிரசன்னம் உண்டாவதாக. உரபலவ சியாலமா கந்தரபலவோ. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த அபிஷேகம் பெற்றவர்கள் ஒரு கணம் கைகளை தட்டி ஆவியில் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த அப்படியே அதே வாசையில் ஒரு கணம் ஆவியில் நிரம்பி கர்த்தரை துதிக்க முடியும். இந்த இடம் முழுவதும் ஒரு தேவ வல்லமை சீனாய் மலையிலே மூடிய அதே தேவ மகிமை இன்றைக்கு ராத்திரியிலே ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 அல்லேலூயா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அதை செய்கிற வல்லமைகள் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, துதிங்க ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம். துதிக்க துதிக்க தேவ வல்லமை. துதிக்க துதிக்க தேவ அனுக்கிரகம். துதிக்க துதிக்கிற தேவ பிரசன்னம். துதிக்க துதிக்க கட்டுகள் உடையுது. துதிக்க துதிக்க சாபங்கள் உடைகிறது. துதிக்க துதிக்க மந்திரவாதங்கள் உடைகிறது. துதிக்க துதிக்க சத்துருவின் திட்டங்கள் இன்பொருளாக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரே, ஜனம் தேவனை துதிக்கட்டும் ஐயா. தேவனை துதிக்கிற ஆவியின் பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் இருப்பதாக. உரபலம சந்தலாரிவி கரபலபலு உடரபதினிமினா கலகதிரிவி சந்தக்க உடரபதினிமினமௌசியா. வேறு எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாது பயங்கரமானவைகளை உன் நடுவில் நான் செய்வேன் என்று வாக்குரைத்த எங்கள் சர்வாதிபதியே, சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, வானாதி வானங்களுக்கு மேலாய் வீற்றிருக்கிறவரும் சகலத்தையும் ஆமென் உண்டாக்கினவருமாகிய என் ஜீவனுள்ள தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம். நன்றி. இந்த இரவு நேரத்திலும் நாம் ஒருமித்து ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி கிடைத்த இந்த வாய்ப்பை ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். என்னாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 26 வரையிலான வசனங்களை இப்பொழுது நாம் முதலாவது வாசிக்க போகிறோம். பின்னும் ஆமென். கர்த்தர் மோசேயை நோக்கி, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால்
நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவ உன்னை காக்க கடவே கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவ கிருபையாயிருக்க கடவே கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவ என்பதே. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒன்று, தெரிந்த ஒன்று என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அநேக முறை நம்முடைய ஊழியர்களின் நிமித்தம் அல்லது ஊழியர்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் ஆமென் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் இந்த ஆகம புத்தகங்களிலே மோசேயின் மூலமாக தேவனுடைய திட்டங்களை திருச்சபைக்கு எழுதும் பொழுது அவர் மிக தெளிவாக எழுதுகிறார். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? தேவ சமூகத்தில் நிற்கிற ஆரோனோடும் அவருடைய குமாரருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது யார்? இன்றைக்கு உங்கள் சபைகளிலே ஆண்டவர் ஊழியர்களாக தேவ மனிதர்களாக கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற அருமையான பிரசங்கியார்களுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை அல்லது சபையை ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன சொல்லணுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவே. எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து இன்னைக்கு இரவில் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவே. ஆமென். இரண்டாவதாக, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவே. தேங்க்யூ. ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவே. ஆமென். இதை தேவ ஊழியர்களை கொண்டு சபையோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இதை சபைக்கு தேவன் கொடுத்த அற்புதமான வார்த்தை. நம்முடைய தேசத்திலே மலையாளம் கலந்த தமிழ் பேசப்படுகிறது. நம்மில் அநேகர் பரிசுத்த வேதாகமத்தை மலையாள மொழியில் படிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. கேட்டிங்களா? அதில் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. 25ஆம் வசனத்தில் 26ஆம் வசனத்தில் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி என்று சொல்லுகிற வார்த்தைக்கு மலையாள வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு எனக்கு ஒன்று சொல்லுவீங்களா? யெகோவா திருமுகம் நின்ற மேல் உயர்த்தி நினக்கு சமாதானம் நல்குமாறாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிரசன்னமாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கும்படி செய்வாராக. ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கும்படி செய்வாராக அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்லணும், இந்த இடத்துல ஆண்டவர் மோசேயின் மூலமாய் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய முகத்தை நீங்கள் பார்க்கும்படி செய்வாராக. நீங்கள் பார்க்கும்படி செய்வாராக. நம்ம சாதாரணமாக தமிழில் நம்ம படிக்கும் பொழுது அல்லது ஜெபிக்கும் பொழுது சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் நடுவில் நீர் பிரசன்னமாக வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஜெப நாட்களை தொடர்ந்து ஆவியானவர் சில வித்தியாசங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். அது எதனால் வருகிறது? தேவ பிரசன்னத்தினால வருது. சொல்லுங்க அந்த வார்த்தையை, தேவ பிரசன்னத்தினால். ஒரு முறை கூட சொல்லுங்க, தேவ பிரசன்னம். ஒரு முறை கூட சொல்லுங்க, தேவ பிரசன்னம். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரே ஒரு உதாரணம் ஒன்றை சொல்லிவிட்டு
என்னால் எந்த அளவிற்கு இந்த செய்தியை முடிக்க முடியுமோ 9:20 வரைக்கும் அந்த செய்தியை கொண்டு விட்டுட்டு ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு நான் எதில் முடிக்கிறேனோ அதில் நாளைக்கு ராத்திரி ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஒரு முறை ஒரு அருமையான ஒரு தேவ மனிதர் ஒருவரை ஒரு 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 சிறப்பான ஒரு கூடுகை ஒன்றிற்காக நாங்கள் அழைத்திருந்தோம். அது ஒரு ஜெப முகாம். ஏறத்தாழ இது நடந்து என் நினைவு சரியானால் ஒரு 17-18 வருஷங்கள் இருக்கும். அப்போ அந்த நாளைக்கு ஜெப முகாம் நடக்க போகிறது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வருகிற ஒரு கூடுகை. அதற்கு மதுரை பக்கத்தில் முன்காலங்களில் ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதர், அவர் இப்பொழுது பூமியில் இல்லை, அவர் இளைப்பாற சென்றார், கர்த்தரிடத்திற்கு சென்றார். அந்த பரிசுத்தவானை நாங்கள் அந்த கூட்டத்திற்காக அழைத்திருந்தோம். நாங்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்கிற 5 ஊழியர்கள் சேர்ந்து நாங்கள் அவரை பார்க்க போனோம். அப்படின்னா நாளைக்கு மீட்டிங், அவர் முந்தின நாளை வந்துட்டார். அவர் வந்து அவருக்கு பரிச்சயமான நம்முடைய தேசத்தில் அறியப்படுகிற, அப்பொழுது அறியப்பட்டிருந்த ஒரு மருத்துவர் ஒருவருடைய வீட்டில் அவர் தங்கியிருக்கிறார். இன்னைக்கு காலையில் வந்துட்டார். நாளைக்கு மீட்டிங் ஒரு நாளைக்கு முன்னாடியே அவர் வந்தார். அப்போ நாங்கள் அவருக்கு தொலைபேசியில் தொடர்ந்து கொண்டு, உங்களை எப்போ நாங்கள் பார்க்க வரலாம்? மத்தியானம் ஒரு 2-3 மணிக்குள்ளே நீங்கள் வாங்கன்னா நாங்கள் 5 பேரும் போய் அப்படியே உட்காந்துருக்கிறோம். அவர் சாதாரணமாக ஒரு பனியன் போட்டுட்டு மேலே ஒரு டவலை போட்டுட்டு லுங்கியும் கட்டிட்டு, லுங்கி உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க? லுங்கி தானே. லுங்கியும் கட்டிட்டு அவர் சும்மா சாதாரணமாக உட்காந்துருக்கிறார். அவர் ஸ்தோத்திரம் சொல்லலை, அந்நிய பாஷை பேசலை, வேறு எதை ஸ்பிரிச்சுவலாக அவர் பேசவே இல்லை. அவர் பாட்டுக்கு இப்போ நம்ம பாஸ்டர் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்கிறார். நாங்கள் இப்படி ஒரு 5 பேரும் உட்காந்துருக்கிறோம். பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் என்ன பேசுகிறான்னு நினைக்கிறீங்க? தம்பி, நாளைக்கு சவுண்ட் சிஸ்டம்லாம் நல்லா பண்ணியிருக்கிறீங்களா? ஆமாம் ஐயா, நல்லா பண்ணியிருக்கிறோம். சரி, எத்தனை ஆயிரம் பேரை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் 2500 பேர் முதல் 3000 பேர் வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, அப்போ அதற்கான டாய்லெட் வசதியெல்லாம் அந்த பில்டிங்கில் இருக்குதா அப்படின்னு சொன்னார். ஆமாம் ஐயா, அதுக்கெல்லாம் நாங்கள் ஒழுங்கு பண்ணிட்டோம். சரி, ஒரு 200 பேருக்கு ஒரு கேன் வச்சு நீங்கள் தண்ணியெல்லாம் ஒழுங்கு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் எங்களை ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறார். தேவ பிரசன்னத்தை குறித்து சொல்கிறேன். ஆனால் இவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது சும்மா இருந்த என் கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் ஒரு சாதாரணமான ஒரு ஊழியத்தை செய்து போகிற தெய்வ மனிதர்கள். அப்போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்ன தெரியாமல் நான் அழலை, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலை, அந்நிய பாஷை பேசலை. நாங்கள் சும்மா கேஷுவலாக இப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது கண்ணிலிருந்து கண்ணீராக வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், கர்ச்சீப்பை எடுத்து தொடச்சி உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ நான் மனசில் நினைக்கிறேன், எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கு போல அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருந்தா என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற 4 பேரும் தொடச்சிட்டு தான் இருக்காங்க. எங்கள் 5 பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தம்பி தண்ணி எல்லாம் வச்சுருக்கீங்களா? ஆமாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு. ஆனால் என்னையாவது விடுங்க, நான் சின்ன பையன், என்னை விட மூத்தவர்கள் அங்கே இருக்கிறான். அவங்க இயேசு வந்தாலும் குத்தி பார்த்தா உள்ளேயே விடுவான். அப்படிப்பட்ட ஆள் 2 பேர் உள்ள உட்கார்ந்துருக்கிறான். அந்த அப்படிப்பட்டவர்கள் ஆவியில் நிரம்பினதையும் நான் பார்த்ததில்லை. அதுவும் இல்லை, அவங்க அழுததை கொஞ்சம் ஒரு ஃபீலிங்ஸாக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமாக போனதை நான் பார்த்ததே இல்லை. அவங்க எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. நான் முடிச்சுட்டு ஆமேன் தோத்துறோம். உடனே நம்ம மீட்டிங்கெல்லாம் நாங்கள் அந்த பேச்சை முடிச்சுட்டு ஆமீன் உடனே அவர் எங்களை பார்த்து சொன்னார், தம்பி ஆமீன் இதே பிரசன்னத்தை நம்ம அங்கே பார்க்க முடியும். நம்ம எல்லாம் இறங்கி வாரும் ஆண்டவரேன்னு சத்தம் போடுறோம். ஆண்டவரே எங்கள் நடுவில் வெளிப்படுங்கன்னு சொல்லி கீபோர்டை ரொம்ப வேகமாக கூட்டி விடுறோம். நம்ம சத்தம் போடுறோம், எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறோம். ஆனால் தேவ பிரசன்னம் கை தட்டும் பொழுதோ அல்லது சத்தமிடும் பொழுதோ பாடும் பொழுதோ வருகிறது இல்லை. அது நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒரு மேலான ஒரு அனுபவம்.
அல்லேலூயா. எனக்கு என் வாழ்க்கையில் நம்ம 8 வயசில் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நான் 8 வயசுலேருந்தே அபிஷேகம் பண்ணப்பட்டவனா. 9வது வயதிலிருந்தே தீர்க்கதரிசியாக என் சபையில் நான் ஊழியம் செய்தவேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு தேவ பிரசன்னத்தை நான் எத்தனையோ மீட்டிங் நம்ம போயிருக்கோம், அனுபவித்ததே இல்லை. அப்போதான் நாங்கள் புரிஞ்சு கொண்டோம், தேவ பிரசன்னங்கிறது சத்தம் இல்லை, தேவ பிரசன்னங்கிறது கை தட்டுறது இல்லை, தேவ பிரசன்னங்கிறது கூச்சல் எடுக்கிறது அல்ல. அதெல்லாம் வரலாம், ஆனால் தேவ பிரசன்னம் என்பது ஒவ்வொரு மனிதனும் உணரக்கூடிய ஒன்று. அந்த பிரசன்னத்தை தான் உங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவாராக அப்படின்னு பரிசுத்தவான்கள் சொன்னாங்க. அல்லேலூயா. இப்போ எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் மேல் பிரசன்னராக சொல்லுங்க அந்த வார்த்தையை, கர்த்தர் மேலே. ஆமாம், எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்கம்மா? எத்தனை பேர் அந்த பிரச்சனை? தேங்க்ஸ்ண்ணே. அல்லேலூயா. நிச்சயமாக சொல்கிறேன், அந்த மகிமையை உங்கள் வாழ்க்கையில் நான் பார்க்கணும். நான் ஒரு பெரிய முழக்கமான ஒரு பெரிய தாட்ஸ் எல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல, எனக்கு வராது. நான் தாட்ஸு சொன்னால் காரியம் முடிஞ்சு. ஆமாம், ஆண்டவருடைய ஒரு பிரசன்னத்திற்கு ஏதுவான, ஆண்டவர் என்னை நடத்துகிற அல்லது என்னுடைய ஜீவிதத்திலே ஆண்டவர் தந்த சில அனுபவங்களை மட்டும் உங்கள் முன்னால் வைக்கிறேன். இந்த 18வது நாள் ராத்திரியில் உங்கள் மேலே கர்த்தர் பிரசன்னராகுவார். அந்த பிரசன்னத்தை அப்படியே சுமந்துட்டு உங்கள் வீடு வரைக்கும் போயிருங்க. அந்த வீடு முழுவதும் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. ஓமே. நீங்கள் விரும்பினா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து அப்படியே ஆவதாகன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, அப்படியே ஆவதாகனே. உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் அப்படியே செய்வாராக. தேவ பிரசன்னம் எல்லா ஊழியங்களிலும் அப்படியே கர்த்தர் செய்வாராக. ஆமென். சரி, அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம், நான் இந்த பகுதியை படிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை ஒரு மனிதன் அனுபவிச்சிருக்கிறான். நிறைய பேர் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய பேர் தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சிருக்கிறான். அவர்களை எல்லாம் யார் அனுபவித்தார்கள்? இந்த வீட்டுக்குள்ளே தேவ பிரசன்னம் இருந்திருக்கு, இந்த சபையில் தேவ பிரசன்னம் இருந்திருக்கு, இந்த குடும்பத்தில் தேவ பிரசன்னம் இருந்திருக்கு. இவர்கள் மட்டும் இந்த தேவ பிரசன்னத்தை எப்படி அனுபவித்தார்கள் அப்படி நான் படித்து வேதத்தை ஆராய்ந்து பார்த்த பொழுது தேவ பிரசன்னத்தை முக்கியமா அனுபவிச்ச ஒரு சிலரை உங்களுக்கு முன்னாடி நான் வச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் எடுங்க 2 தீமோத்தேயு. இதை நான் பேசுகிற வசனம் நீங்கள் மேக்சிமம் தமிழ் வேதாகமத்தை சார்ந்து தான் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளணும். சில வார்த்தைகள் மலையாள மொழியாக்கத்தில் சில முன்பின் இருக்கும், நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை இப்பொழுது வாசிங்க பார்க்கலாம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். நல்ல வார்த்தை, அதை எனக்கு தந்தருளுவார். நமக்கு தேவையான வார்த்தை இனிதான் இருக்கு. படிங்க பார்க்கலாம். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த மலையாளத்தில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இதை சார்ந்து வருகிறதா பிரத்யட்ச வெளிப்படுவார், அப்படித்தானே? வெளிப்படுவார், அது அவரை பார்ப்பாங்க. அதான் பிரசன்னம். அவரை நாம் உணர்தல், அவரை நாம் பார்த்தல். அந்த இடத்துல மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும். அந்த வார்த்தையை சொல்லுங்க, பிரசன்னமாகுதலை. அப்ப ஆண்டவர் ஒரு நாளும் விரும்பாதவர்களுக்கு பிரசன்னமாகிறவர் அல்ல. ஒரு பாஸ்டராக இருக்கலாம், ஒரு விசுவாசியாக இருக்கலாம், உலகத்திலே ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்கலாம். ஆண்டவர் ஒரு நாளும் விரும்பாத ஒருவருக்கு தனது பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறவர் அல்ல.
அப்போ ஒரு மனிதன் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும்னா முதலாவது அந்த தேவ பிரசன்னத்தை அவன் விரும்புகிறவனா இருக்கணும். ஒரு அல்லேலூயா. 40 வருஷம் அனுபவம் உள்ள போதகரா இருக்கலாம், 40 வருஷம் அனுபவம் உள்ள விசுவாசியா இருக்கலாம். ஆமென். ஒரு நாளும் கர்த்தர் விரும்பாதவர்களுக்கு தமது பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறவர் அல்ல. ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா உங்கள் பிரசன்னத்தை நான் விரும்புகிறேன், உங்கள் பிரசன்னம் எனக்கு வேணும், உங்கள் பிரசன்னம் என் வீட்டுக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் யார் அந்த பிரசன்னத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இப்போ நான் சாதாரணமாக இதை குறித்து வகுப்பெடுக்கும் பொழுது சொல்லுவேன், அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க முடியலைன்னா முதல்ல உங்களுடைய விருப்பத்தை பரிசோதனை செய்யணும். இந்த பிரசன்னமாகுதலை குறித்த என்னுடைய விருப்பம் என்ன? அப்போ இன்னைக்கு ராத்திரியில் தந்தா தரட்டு என்று சொல்லுகிற மனநிலையில் அல்ல. எனக்கு வேணும் ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும். அதை தானே நம்ம மோசையின் இடத்துல நம்ம பார்க்குறோம். மோசை என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நீர் என்னோடு வராதிருந்தால் என்னை நீங்கள் என்ன செய்ய வேணாம், அனுப்ப வேணாம். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நான் உங்களை விரும்புகிறேன், நீர் என் கூட வருகிறத விரும்புகிறேன், என் வீட்டுக்கு வருகிறத விரும்புகிறேன், என் வாழ்க்கையில் வருகிறத நான் விரும்புகிறேன், என் குடும்பத்தில் வருகிறத நான் விரும்புகிறேன். அப்போ இயேசு தம்முடைய பிரசன்னத்தை யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? விரும்புகிற யாவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏன்னா நீங்க பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தகுதியானவர்களுக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா ஆமென் தோத்திரம் விரும்புகிறவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா விரும்புகிற ஒருவன் தகுதி இல்லாதவனாக இருந்தால் கூட அவனை தகுதிப்படுத்தி அவர் கொடுத்திருக்கிறார். கேட்டிங்களா? அதனால நம்ம இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அப்பா நம்முடைய பிரசன்னத்தை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. நீங்கள் விரும்புகிறீங்களா? நீங்கள் விரும்புகிறீங்களா? பாஸ்டரையா, நான் உண்மையாக அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் உங்கள் வலது கரத்தை அப்படியே உயர்த்தி, தேங்க்யூ, உங்கள் முகத்தை வானத்துக்கு நேராக எடுத்து, ஏசப்பா உங்கள் பிரசன்னத்தை நான் விரும்புகிறேன்ப்பா, உங்கள் பிரசன்னத்தை நான் விரும்புகிறேன்ப்பா, உங்கள் பிரசன்னத்தை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமென். அந்த விரும்புகிறவர்கள் இப்போ காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துலையும் நமக்கு விரும்புவாங்க. வீட்டில் வேலை செய்துட்டு நிற்கிறாங்க, அந்த இடத்துலையும் அதை விரும்புவாங்க. தூங்க போகிறாங்க, அந்த இடத்துலையும் அவங்க விரும்புவாங்க. ஆமென் தோத்திரம். ஒரு வேலையாக நிற்கிறாங்க, அந்த இடத்துலையும் விரும்புவாங்க. ஆனால் சிலர் அப்படி இல்லை, சர்ச்சுக்கு வந்தால் ரொம்ப விரும்புவாங்க, வெளியே போயிட்டா அந்த விருப்பமே அவங்கள்ட்ட இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. ஒரு தேவ பிரசன்னத்தை விரும்புகிற ஒரு பிள்ளை எப்போதும் அதன் நினைவாகவே காணப்படுவார். உண்மைதானே? உண்மைதானே? தோத்திரம். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் நடந்தாலும் சரி, அவருடைய பிரசன்னத்தை குறித்த ஆமீன் விருப்பம், நினைவு. ஒரு ஆமீன் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டரையா நான் முன்னாடி ரட்சிக்கப்பட்ட காலங்களில் நான் அப்படித்தான் இருந்தேன், ஆனால் இப்போ வர அந்த அனுபவங்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு, அது மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா பயப்படாதீங்க. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர்கிட்ட ஒரு சாரி கேட்டுருங்க. எப்படி? கடந்த நாட்களில் உங்களுடைய பிரசன்னத்தை மறந்து நான் வாழ்ந்துட்டேன், அப்பா எனக்கு உங்கள் பிரசன்னம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா இந்த 18வது
7வது நாளில் சிலருடைய வாழ்க்கையை ஏசப்பா மறுரூபப்படுத்த போகிறாரியா. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பரிசுத்த ஆவியானவருக்கு. அநேகரை மறுரூபப்படுத்தி உள்ளான மனுஷனை கர்த்தர் பலனடைய பண்ணி அக கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். விரும்புகிறவர்களுக்கு அது கிடைக்குமா? தேவ பிரசன்னத்தை என்ன செய்யணும்? விரும்பணும். இரண்டாவதாக தீத்துவுக்கு எழுதிய நிருபத்தை எடுங்க, எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதிய நிருபம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அதனுடைய 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை ஒன்று படிங்களேன் பாஸ்டரையா. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த வசனத்துக்காக ஒரு அல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி. மலையாளத்தில் என்ன சொல்லுதையா? ஒன்று வாசிங்க. ஆமீன். அவருடைய தேஜஸையுடைய பிரத்யட்சமாயிட்டு இல்லைங்களா பாஸ்டர்? ஆமீன். அப்போ அந்த நான் சொன்ன வார்த்தை அதில் என்ன சொல்லுது? ரொம்ப வேண்டாம், இவ்வளவுதானா? எனக்கு அந்த வார்த்தை தான் வேணும். மலையாளம் வராது எனக்கு, சுட்டு போட்டாலும் வராது. ஆனால் அந்த வார்த்தை என்ன இருக்கு? ஏன்னா இவங்க அப்படியே பார்த்து வீட்டில் போய் அந்த வசனத்தை படிக்கும் பொழுது பாஸ்டர் தப்பா சொல்லிவிட்டார்னு சொல்லிக்கிறப்படாதுல்ல. அதுதான் என்ன வார்த்தை சொன்னேன் பாஸ்டரையா? തേജസ്സിന്റെ പ്രത്യക്ഷതയ്ക്കായിട്ടും. அவ்வளவுதான். தேவ பிரசன்னத்தை எதிர்பார்க்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என்ன வார்த்தை? என்ன? எதிர்பார்ப்பு. பாருங்களேன், இப்போ நம்ம இந்த இடத்துல நான் பிரசங்கிக்கிறேன், இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றை எதிர்பார்க்கிறோம். என்னையா? அவருடைய பிரசன்னத்தை குறித்த எதிர்பார்ப்பு. எப்படிங்க? அவருடைய பிரசன்னத்தை குறித்த எதிர்பார்ப்பு. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இருக்க வேண்டிய ஒரு பெரிய, நீங்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும்னு சொன்னால் எல்லா நிமிஷங்களிலும் அவருடைய பிரசன்னத்தை குறித்த எதிர்பார்ப்பு இருக்கணும். அல்லேலூயா. இப்போ சில இடங்களில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கடமைக்கா பாடுவாங்க, கடமைக்கு ஆராதனை நடத்துவாங்க, கடமைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க. அவர்கள் இந்த தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. நம்ம முழங்கால் போடுவதற்கு முன்னையே அவருடைய பிரசன்னத்தை குறித்த எதிர்பார்ப்பு யாருக்குள் இருக்கிறதோ, ஆண்டவர் என்ன சொன்னா, 2-3 பேர் நாமத்தில் எந்த இடத்துல கூடினாலும் நான் அங்கே வருவேன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ இன்னைக்கு ராத்திரியில் கூட நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஒருவரை நம்மை ஆசீர்வதிக்கிற, நம்மை வாழ்த்துகிற, நம்மை நடத்துகிற, நம்மை பாதுகாக்கிற ஒருவரை நம்ம அந்த எதிர்பார்ப்பா, உங்களுடைய பிரசன்னத்தை நான் என்ன பண்றேன்? எதிர்பார்க்கிறேன். உங்க பிரசன்னத்தை நான் என்ன செய்கிறேன்? எதிர்பார்க்கிறேன். இந்த எதிர்பார்ப்பு ஒரு பிள்ளையின் மேல் இருக்குமானால் அவர்கள் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியும். ஒரு அல்லேலூயா. எப்பவுமே தேவ பிரசன்னத்தை எதிர்பார்க்கிறவர்கள் என்றானாலே மாற்றம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சில சபை மேடைகளுக்குள்ள வரும் பொழுது, சில தேவ பிள்ளைகள் சபைகளுக்குள்ள என்றாகும் பொழுது, சில தேவ பிள்ளைகள் நம்ம வீட்டுக்குள்ள வரும் பொழுது அந்த தேவ பிரசன்ன என்றாகும். ஏன் அப்படின்னா அவங்க எப்பொழுதுமே தேவ பிரசன்னத்தை எதிர்பார்க்கிறவர்கள். அப்ப தேவ பிரசன்னத்தை எதிர்பார்க்கிறவர்கள் வாழ்க்கையில் எப்பவுமே அந்த தேவ பிரசன்னம் இருக்கும் இல்லைங்களா? அப்ப அவங்க இருக்கிற இடம் பிரசன்னம் நிறைந்த ஒரு இடமா இருக்கு.
ஒரு தேவ பிரசன்னம் நிறைந்த இடமா இருக்கும். அதனால நம்ம ஜெபிக்கும் பொழுது எதை எதிர்பார்க்கணும்? தேவ பிரசன்னத்தை குறித்த எதிர்பார்ப்பு. எப்படி தெரியுமா? இப்போ இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றார், நான் போறேன், நீங்க எருசலேமை விட்டு என்ன செய்தராதீங்க, போயிடாதீங்க. நான் போயிட்டு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அவர் வருகிறது வரைக்கும் நீங்க போக வேணாம், வந்த பிறகு நீங்க போங்க அப்படின்னு அவர் சொல்றார். இப்போ ஆவியானவர் எப்படி இருப்பார்னு அவர்கள் யாருக்கும் தெரியாது. அதுக்கு முன்னாடி பேதுருக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரியுமா? தெரியாது. அவர் வரும் பொழுது அந்நிய பாஷை வரும், அவர் வரும் பொழுது தீர்க்க தரிசனம் வரும், அவர் வரும் பொழுது பேசும் திறன் வரும், அவர் வரும் பொழுது மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஸ்ட்ரென்த் வரும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் வருவார், ஆவியானவர் வருவார். அப்போ இவங்க நினைக்கிறாங்க, ஒருவேளை இயேசு மாதிரி இன்னொருத்தராக இருக்கும், ஒருவேளை ஒரு ஆவின்னு சொன்னார்ல, அப்போ ஒரு ஆவி பயங்கரமாக காற்று மாதிரி இருக்கும், எதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாள் எழும்பி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் வரட்டுமே, இன்னைக்கு ஆகில உம்முடைய பிரசன்னம் வரட்டுமே, இன்னைக்கு ஆகில உங்கள் பிரசன்னம் வரட்டுமே, இப்பொழுது ஆகில உங்கள் பிரசன்னம் வரட்டுமே, இப்படி இந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சுல்ல. 10வது நாளில் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த 50வது நாளில் அந்த பிரசன்னை இறங்குச்சு பாருங்க. யாருக்கு இறங்குச்சு? அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்க்கிறவர்களுக்காக இறங்கி வந்தது. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, நான் ஒரு சாதாரணமான மனிதன், இங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் சாதாரணமான மனிதர்கள். நீங்கள் எந்த பிரசன்னமாகுதலை விரும்புகிறீங்களோ அதே பிரசன்னமாகுதலை தான் நாங்களும் விரும்புகிறோம். நீங்கள் எந்த பிரசன்னமாகுதலுக்காக காத்திருக்கிறீங்களோ அதே பிரசன்னமாகுதலுக்காக தான் நாங்களும் காத்திருக்கிறோம். இந்த 18வது நாளில் நம்ம எல்லாரும் நம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவோமே. ஆண்டவரே, எங்கள் நடுவிலே நீர் பிரசன்னமாவீராக. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பு அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். எந்த சபை அவருடைய பிரசன்னத்தை குறித்த எதிர்பார்ப்புடையதாக இருக்கிறதோ அந்த சபை தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் என்னுடைய ஒரு 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 உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது என்னுடைய அனுபவம். ஒரு முறை ஒரு சபைக்கு 3 நாட்கள் கூட்டத்திற்காக அழைத்திருந்தாங்க. அப்போ பொதுவாகவே நான் இந்த நோட்டீஸில் இந்த தமிழ்நாட்டில் இங்கே எப்படின்னு எனக்கு தெரியல, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், வெளிப்பாட்டின் வரம் பெற்றவர் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க, எழுதியிருப்பாங்க சில இடத்துல. நான் அப்படிப்பட்ட காரியங்களை நான் விரும்புறதில்லை. ஒரு முறை தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதியில் ஒரு முறை 3 நாட்கள் ஊழியத்திற்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ எல்லாம் நோட்டீஸ் தபாலில் தான் வரும். அப்போல்லாம் தபாலில் தான் வரும். இன்றைக்கி தான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாது, பிரிண்ட் அடித்து படிச்சுக்கோ அப்படின்ட்டு. ஓகே, அப்போ தபாலில் வந்திருக்கு. பார்த்தா ஒரு 5 நோட்டீஸ் இருக்குது. அதில் என் பேரை போட்டுட்டு கீழே தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்னு இன்னும் நோயாளி ஆக்கிவிட்டான். எனக்கு இதை பார்த்த உடனே பயங்கரமாக கடுப்பாயிருச்சு. என்ன இப்படி பண்ணிவிட்டானே? ஏன்னா அந்த ஊழியத்தை மட்டும் செய்கிறது இல்லையே, சில நேரத்தில் ஆண்டவர் என்னை தீர்க்க தரிசியாக வச்சிருக்கிறார், சில நேரத்தில் சுகமளிக்கிறவராக கர்த்தர் வெளிப்படுறார், சில நேரத்தில் ஒரு போதகனாக மட்டும் நிறுத்துறார். அவருக்கு ஊரம்பில் நான் என்ன செய்யணுமோ அதை என்னை கொண்டு கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. நானா இருந்தோம்னா அவர் என்னை யாராகவும் மாற்றுவார். புரியும் நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நானா இருந்தோம்னா யாராகவும் கர்த்தர் மாற்றுவார். அதான், அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கிடையாது. அப்போ எனக்கு ஒன்றே ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ளே என்னை நிறுத்திவிட்டானே. போன உடனே இவனுக்கு கொடுக்குற கொடைன்னு சொல்லி இங்கேருந்தே தீர்மானம் பண்ணிக்கிட்டே போனேன். முதல் நாள் கன்வென்ஷன், ஒரு சின்ன மீட்டிங் தான். எல்லாம் ஒரு 200 பேர் 300 பேர் இருந்திருப்பாங்க. அந்த கூடுகையில் போய் பிரசங்கம் ஆரம்பிச்சாச்சு. எழும்பின உடனே மைக் எடுத்த உடனே கொடுத்தேன் கொடை. ஒரு 10 நிமிஷம் என்னால் முடிஞ்ச அளவிற்கு டோஸ் வச்சுருப்பேன்.
ஆமென். அவர் எழும்பி கை கூப்பி சொன்னார், மன்னிச்சிருங்க பாஸ்டர், இனி நான் எவனுக்கும் போட மாட்டேன். முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே என்னை அவனை திட்டினா ஆண்டவருக்கே பொறுக்காது, விட்டுட்டேன். அப்புறம் உடனே என்ன செய்கிறேன், தேவ செய்திக்கு நேராக போக ஆரம்பிச்சேன். ஆனால் ஒன்று கவனிக்கணும், ஆமென். தேவ செய்திக்குள்ளே நான் போன உடனே பரிசுத்தாவியானவருடைய அந்த நடத்துதல் வித்தியாசமாக இருந்து. உண்மையிலே 3 நாள் நம்ம ஊழியத்தை செய்தால் ஒரு நாள் ஒரு ரெவலேஷனாக இருக்கும், இன்னொரு நாள் ஹீலிங் மினிஸ்ட்ரியாக இருக்கும், இன்னொரு நாள் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி அல்லது ஒரு அபிஷேகத்துக்கு நேரம் நடத்தலாம். அன்னைக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆரம்பிக்கலை, தனித்தனியாக கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டார். ஓகே, முதல் நாள் தீர்க்க தரிசியாக இருக்கிறார் போல அப்படின்னு நான் விட்டுட்டேன். 2வது நாள் காலையில் பார்த்தீங்கன்னா தோத்திரம் அப்படியே பிரசங்க ஆரம்பித்தோம். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆரம்பினே ஆவியான ஒரு மைக் எடுத்துட்டு கீழே போச்சோன்னா, நான் தனித்தனியாக போய் பேசுகிற பழக்கம் எனக்கு கிடையாது. அன்னைக்கு காலையில் ஒரு 10-15 பேருக்கு பேர் சொல்லி, சூழ்நிலைகளை சொல்லி, புருஷனை எழுப்பி மனைவியை எழுப்பி பகலையும் தீர்க்க தரிசன ஊழியம். சரி, ராத்திரி வந்தாச்சு. பார்த்தா ராத்திரியும் அதை தான் 4 நாளும் 3 நாளும் 5 ஆராதனைகளிலேயும் தீர்க்க தரிசன ஊழியம் தான், வேற ஒரு ஊழியமும் வெளிப்படலை. கடைசி ராத்திரியில் நான் எழும்பி சொன்னேன், என்னவோப்பா 3 நாளும் பூதா தீர்க்க தரிசனமாகவே இருந்துன்னு நான் சொன்னேன். இந்த படுபாவி எழும்பி நின்று அதுக்கு தான் ஜோம் பண்ணோம், அதனால தான் போட்டோம். எங்கள் மேல கோபப்பட்டு பிரயோஜனமே இல்லை, வாபஸ் வாங்கணும். இப்ப தெரியுதா, எல்லாம் இந்த படுபாவி பார்த்த பாருங்க. இவன் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு வேணும்னு இருந்திருக்கான். இந்த மாதிரி 5 மீட்டிங்ல இந்த மினிஸ்ட்ரி நான் பண்றதே இல்லை. ஏதோ ஒரு மீட்டிங்கில் ஒரு அரை மணி நேரம் அந்த ரெவலேஷன் வெளிப்படும், அல்லது ஒரு ஒரு ஊழியத்தை நம்ம செய்கிறோம். அப்போதான் நான் நினச்சேன், ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒருவனுடைய எதிர்பார்ப்பு அப்படி இருந்தால் அவனுக்காக கர்த்தர் யாரையும் யூஸ் பண்ணிடுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன்ப்பா, எங்கள் மேலே இருக்கிற ஏதோ கர்த்தர் அழைத்தார், அபிஷேகம் பண்ணினார், எங்களெல்லாம் ஊழியக்காரர்களாக வச்சிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு முறை இந்த மாதிரி மேடை ஏறி வரும் பொழுதும் எங்கள் கால்கள் கூசும். ஏன் அப்படி தெரியுமா? இந்த இடத்துல உட்காந்து பார்க்கறதுக்கே தகுதி இல்லாத எங்களை நிறுத்தி அழகு பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அதை விட மேலான ஒன்று கிடையாது. ஆனால் எங்களை எல்லாம் பயன்படுத்துகிறது எது தெரியுமாம்மா? உங்களுடைய எதிர்பார்ப்பு தான்மா. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? நான் நிற்கிற இடத்துல இந்த அண்ணா எந்திரிச்சு நிற்கலாம், நான் நிற்கிற இடத்துல இந்த தம்பி எழும்பி நிற்கலாம். இவங்களை யாராக மாற்றுறதும் ஆண்டவர் பயன்படுத்துறதும் இவங்க கையில் கிடையாது. நீங்கள் ஒருவேளை வீட்டில் இருந்து வரும் பொழுது என் கூட பேசக்கூடாதாப்பா அப்படின்னு வந்தீங்கன்னா இவர் மூலமாக கூட பேசுவார். என்ன இன்னைக்கு தொடக்கூடாதாப்பான்னு வந்தீங்கன்னு வைங்க, இவர் மூலமாக கத்த தொடுவார். எந்த இடத்துல எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, எந்த இடத்துல என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்பு தான் வெளிப்படும். இன்னைக்கு சபைகளில் வெளிப்படையான கிரியை இல்லாம போனதற்கு காரணம் கர்த்தர் இல்லாததுனால இல்லைன்னே, ஆண்டவர் விருப்பம் இல்லாதவரா போனதுனால இல்ல, சபைகளுக்குள்ளே எதிர்பார்ப்பு நஷ்டப்பட்டதுனால தான். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? எந்த மனிதனிலே எதிர்பார்ப்பு இருக்குமோ அவனை நிரப்பிக்கிட்டே இருப்பார். எந்த குடும்பத்திற்கு எதிர்பார்ப்பு இருக்குமோ அந்த குடும்பத்தை நிரப்பிக்கிட்டே இருப்பார். எந்த சபைக்கு இன்னும் ஆத்துமாக்கள் வேணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ அந்த ஆத்துமாக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன் தெரியுமா? அவருக்கு ஒரு பேருண்டு, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலைகள் மேல் ஆறுகளையும் ஊற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுது புரியுதா இல்லைங்களா? அதுதான் ஒரு எதிர்பார்ப்பு. தேவ பிரசன்னத்தை ஒரு எதிர்பார்ப்பு. ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் எனக்கு வேணும், உங்கள் மகிமை எனக்கு வேணும், உங்களுடைய முகத்தை நான் தரிசிக்கணும், உங்கள் பிரசன்னம் எனக்கு வேணும்ப்பா. இன்னைக்கு உங்களை நான் பார்க்கணும், உங்களை அனுபவிக்கணும். அந்த பத்மு தீவில் தோத்திரம் யோவானுடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் நிறைவேற்ற கடந்து வந்தார் பார்த்தீங்களா? அதே மாதிரி இருந்தாங்க. எந்த
சபையில், எந்த குடும்பத்தில், எவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ அவர்களை ஒரு நாளும் அப்பா கைவிடவே மாட்டார். ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். இந்த பாட்டு தெரியுமா? பாடுனா உங்களுக்கு பிடிக்குமா? மணியை பார்த்துக்கிடுதே. 9:10 போச்சு. 9:10 போச்சு. இப்போ இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு என் செய்தி முடிகிறதுக்கு. வாமா வாமா, நீ அமைக்கிட்டே இல்லை, பிடி. ஹல்லேலூயா. ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். மாம்சமான யாவர் மேல் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஓ ஊற்றுமையா வல்லமை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். அல்லேலூயா. ஒன்று, ஒரு விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்னா அவருடைய பிரசன்னத்தை நம்மால உணர முடியும். 2, ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கும்னா நம்ம வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னத்தை நம்மால உணர முடியும். இன்னொரு காரியத்தை சொல்லிவிட்டு நம்ம அடுத்த நிலைகளுக்கு சொல்லுவோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். இந்த வார்த்தையை கவனிக்கணும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை ஒன்று வாசிக்க கேளுங்க பார்க்கலாம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரை நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எல்லாம் படிச்சு புரியாம போறதை விட தேவையானதை படிச்சு புரிஞ்சு போறது நல்லது இல்லைங்களா? அதுல எத்தனாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு? 15 படிங்க. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இது நம் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய கட்டுப்பாட்டின் எல்லைக்குள் கிடையாது. அவருடைய காலங்களில் அது வெளிப்படும். அது காலையிலேயா இருக்கலாம், மத்தியானத்திலேயா இருக்கலாம், சாயந்தரத்திலேயா இருக்கலாம். அவர் ஒரு மனிதனுக்கு எப்ப வெளிப்படணும்னு அவர் நினைக்கிறாரோ அப்ப அவர் வெளிப்படுவார். என்ன, அவர் வெளிப்படுகிறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்து இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா?
என்னைக்குமே புரியணும், ஆண்டவரை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய பிரசன்னமாகுதலை, அவர் வெளிப்படுகிறதை நம்முடைய வட்டத்துக்குள் நிறுத்த நினைக்க கூடாது. அதாவது கானாவூர் கல்யாண வீட்டில், கொஞ்சம் கல்யாண வீடு வரைக்கும் போவோமா? கல்யாண வீட்டில் எல்லாரும் போய் என்ன சொல்கிறாங்க, ரசம் தீந்து போச்சு, நீங்கள் எங்களுக்கு உடனே ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு உடனே வாளியும் கயிறையும் எடுத்துட்டு போகலை. உடனே அவர் என் வேலை இன்னும் என்ன செய்யவில்லை. அப்போ ஒரு பிரசன்னமாகுதலுக்காக அவர் ஒரு நேரத்தை என்ன செய்கிறார், அவர் எப்ப வேணாலும் அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தலாம். ஆனா என்ன செய்யணும், அவர் வருகிறது வரையும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், காத்திருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் ஒரு மிராக்கலாக இருக்கலாம், ஒரு அற்புதமாக இருக்கலாம், ஒரு அதிசயமாக இருக்கலாம், நம்முடைய எதிர்பார்ப்புக்கு அடுத்த ஒரு காரியமாக இருக்கலாம். நம்ம நினைச்ச நேரத்தில் ஆண்டவர் செய்யலைன்னா உடனே தோத்துற ஆண்டவர் மேலே நம்ம ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறோம். இருந்தாலும் உன்கிட்ட சண்டை, நீ செய்யலைல்ல அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வருத்தத்தை தெரிவிக்கிறோம். மக்களை ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, அவருடைய வெளிப்படுத்தல், அவருடைய வெளிப்பாடுகள், அவர் தன்னை வெளிப்படுத்துவது ஒரு நாளும் நம்முடைய கால திட்டத்தில் அவர் வெளிப்படுத்த மாட்டார். ஏன் அப்படின்னா நம்முடைய விருப்பு வெறுப்புகள் மாறிக்கொண்டே இருக்கும். நம்ம இன்னைக்கு சில ஆட்கள் அப்படித்தானே தோத்துறான், இன்னைக்கு சொல்லுவாங்க இவன் தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பாங்க. 4 வருஷம் கழிச்சுட்டு அவனே பார்த்து சொல்ல, உன்னை பார்த்தா எனக்கு எரிச்சலாக வருது. அப்போ 4 வருஷத்துக்கு முன்னால யார் மேல ரொம்ப விருப்பமா இருந்தாங்களோ அவங்கள 4 வருஷத்துக்கு பிறகு பார்க்கும் பொழுது என்னது, வெறுப்பு வருது இல்லைங்களா? அதனால தான் ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய விருப்பு வெறுப்புகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா. எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க. எனக்கு இட்லி ரொம்ப, அல்லேலியா சொல்லப்படாது, இட்லிக்கா அல்லேலியா. எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர். நிறைய பேர் இல்லை. புட்டு ரொம்ப பிடிக்கும், கை தூக்கு உயர்த்துங்க. புட்டு புட்டு இவங்களுக்கு இது ஒன்றும் தெரியாதா பாஸ்டர்? ஒருவேளை இவங்க மேட் இன் உகாண்டாவா இருப்பாங்களோ? ஏன்னா வாயப்படுங்கப்படாது, நல்ல மரியாதையாக வண்டி ஓடுது. நை கவனிக்கணும். இப்போ நம்ம ஏரில் பூரி பூரி எது உங்களுக்கு, எனக்கு கை தூக்கி தான் ஆகணும். ஆனால் சிலர்லாம் 5 6 தின்னு போல தெரியல, 18 19 போலையாக்க இருக்கு. சேர் எப்படி தான் விளக்குதோ தெரியல. அதை நான் நேரமே சொன்னேன், என்னை வாயை பிடுங்கப்படாதுன்னு. கவனிக்கணும். அதனால் புட்டு புட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர். அப்படி கை தூக்குங்க, கை. தேங்க்யூ. அப்போது டெய்லி இன்னைக்கு உங்களுக்கு புட்டு பிடிக்கும். திங்கள் புட்டு, செவ்வாய் புட்டு, புதன் புட்டு, வியாழன் புட்டு, வெள்ளி புட்டு, சனி புட்டு, ஞாயிறு புட்டு, பின்னையும் திங்கள் புட்டு. இப்போ உங்களுக்கு என்ன தோணும், புட்டு குடத்தை எடுத்து ஒளிச்சு வைக்க தோணுமா இல்லையா? அண்ணே நான் சொல்றது புரியனே. இப்போ ஆண்டவரே இந்த புட்டு குடத்தை கண்டுபிடிச்சவன் மட்டும் எனக்கு கிடைச்சாம்னா, ஏன் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால புட்டா தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும், புட்டா தம்பி உனக்கு ரொம்ப, இப்போ புட்டை பார்த்தாலே நமக்கு கொலவெறியா இருக்கும். என்னை பார்த்தா உனக்கு என்ன எரும மாடு மாதிரி தெரியுதா அறிவிட்டவனே? ஒரு நாள் போட்ட ஓகே, ஒரு வாரம் போட்ட ஓகே, என்ன புட்டு தந்து சாகடிக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு யோசிப்போமா இல்லையா? இப்போ போன வாரம் பிடிச்சது இந்த வாரம் எனக்கு பிடிக்கல. ஒரு காலத்தில் சைக்கிள் வாங்கி தந்தா தான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன்னு சொன்ன பலருக்கு வீட்டில் சைக்கிளை கடந்து துரு பிடிக்குது. காரணம் என்ன? அதுதான் நம்முடைய விருப்பு வெறுப்புகள் மாறிட்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் எதையுமே நம்ம காலத்துல கொடுக்காம அவர் எப்ப வேணுமோ அப்ப அவர் காலத்தில் அவர் கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. அதனால தான் நம்ம என்னைக்குமே அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய அற்புதங்கள், அவருடைய வழி நடத்துதல், அவருடைய ஆளுமை, இதெல்லாம் நம்முடைய காலத்துக்குள் அவரை இழுக்கக்கூடாது. அவருடைய கால திட்டத்துக்குள்ள நம்ம போயிடணும். அதனால தான் சொல்றேன், தாமதங்களுக்கு பின்னும் தேவ திட்டம் இருக்கும், சில வெளிப்பாடுகளுக்கு பின்னும் தேவ திட்டம் இருக்கும். அதனால தான் பரிசுத்தவான்கள் தேவ சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். சொல்லுது புரியுதா இல்லையா? என் வேலை இன்னும்
வரவில்லை. ஆனால் அந்த வேலை வந்த பொழுது அவர் யாராவது அவர்கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ண வேண்டியது வந்துச்சா? வரல. அவருடைய வேலையில் அவர் செய்தார். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், ஆண்டவருடைய பிரசன்னமாகுதல், அவருடைய பிரசன்ன வெளிப்பாடுகள், அவர் தன்னை நமக்காக வெளிப்படுத்துவது எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். நல்லா ஜெபிக்கிறது ஜெப வாழ்க்கை இல்லைன்னே. என்னால் ஜெபிக்காம இருக்க முடியாது, என்னால் தேவ பிரசன்னம் இல்லாமல் இருக்க முடியாது, என்னால் தேவ கிருபை இல்லாமல் இருக்க முடியாது. இந்த நிலைமைக்கு ஒருத்தன் வந்துட்டாமன்னா அதுதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. என்னால் ஆராதிக்காம இருக்க முடியாது, என்னால் ஜெபிக்காம இருக்க. ஞாயிற்றுக்கிழமை சில ஆட்கள் சுகமில்லாமல் கட்டில் படுத்து கிடந்து படாத பாடுபடுவான் பாரு. தோத்திரம், ஐயோ 10:40 ஆச்சே, சங்கீதம் வாசிச்சிருப்பாரே, ஐயோ 11 ஆச்சே, சாட்சி சொல்லுவாங்களே, ஐயோ 11 ஆச்சே, பாஸ்டர் பாடுபாரு பிரசங்கத்தில். தோத்திரம், எனக்கு போக முடியலையே. ஆனால் சில ஆலயத்துக்கு உள்ளே இருந்துட்டு எப்போ முடிப்பாரோ என்னவோ. அதுதான் வெளியில இருக்கிறவனுக்கு போக முடியலையேங்கிற ஆசை, உள்ள இருக்கிறவனுக்கு கூட்ட முடியலையேங்கிற ஆசை. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரசன்னமாகுதலை குறித்த எதிர்பார்ப்பு இல்லாதது. அல்லேலூயா. அப்போ விருப்பம், இரண்டாவது எதிர்பார்ப்பு, மூன்றாவது காத்திருத்தல். ஒரு உதாரணம் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கவனிங்க. அதாவது ஒரு தடவை சவுதி அரேபியாவில் நைஜீரியாவை சார்ந்தவர்கள் நடத்துகிற ஒரு சபைக்கு பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். அங்கே நான் போனப்ப மத்தியானம் 2 மணி கழிஞ்சு, நான் 4வது ஆராதனைக்கு அவங்களுக்கு நான் பிரசங்கிக்கிற 4வது ஆராதனை அன்னைக்கு அவங்க ஆராதனைக்கு நான் பிரசங்கத்துக்கு போகிறேன். ஒரு 2 மணி இருக்கும் பார்த்துக்கிடுங்க, மத்தியானத்துக்கு மேலே. அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னால் ஆராதனை ஆரம்பித்தா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்போமோ அப்படி இருக்காங்க. ஆட்டம் பாட்டம் ஆராதனை பிரசங்கம் எவ்வளோ அழகு. உண்மையிலே அவங்க கூட பெயர்லாமான்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அவங்க பேசியது ஒரு அளவு எனக்கு மனசிலாவே இல்லை. அதனால பின்ன நான் போகலை. தோத்தரம், ஏன்னா தண்ணி காட்டா கிடைக்காது இல்லையா? தோத்தரம், இங்கே இவ்வளோ தூரம் தெளிவாக தமிழ் பேசின பிறவே கிடைக்க கஷ்டமாக இருக்கு. சரி விடு, வீணா என் பிரச்சனையே பண்ணுவானே. ஆனால் காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்த ஆராதனை 4 மணிக்கு தான் முடியுமா. அவங்க சண்டே சர்வீஸ். நான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்த பிறகுதான் அவங்க சபை பாஸ்டரே பிரசங்கம் பண்ணுவாராம். அப்போ நான் யோசித்தேன், இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்களே. அப்போ அவங்க சொல்ல, எங்களுக்கு ஆராதனைங்கிறது ஒரு மகிமையான நேரம், ஒரு நாள் முழுசும் இருந்தாலும் எங்களுக்கு நோ ப்ராப்ளம்ன்றான். நம்ம பாஸ்டர் 2 மணி நேரத்துக்கு மேலே 2 நிமிஷம் கூட எடுத்தா மேலிடத்துக்கு உடனே கடிதம், அன்புக்குரிய தலைமையகத்திற்கு அன்புடன் வேண்டுகிறோம் இந்த பாஸ்டரை மாற்றி தரவும். அதற்கு காரணம் 2 நிமிஷம் ஓவர். இந்த பாஸ்டரை இனி கூப்பிடண்டா, ஏன் அவருக்கு மணி பார்க்க தெரியலேன்னு. அதனால தான் அடிக்கடி பார்க்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது யாருடைய வேலை தெரியுமா? அவருடைய பிரசன்னமாகுதலை குறித்த விருப்பம் இல்லாதவர்கள். ஏன்னா அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த பேதுரு என்ன சொன்னார்? இங்கேயே இருந்துருவோமா? என்ன சொன்னார்? நமக்கு இங்கேயே இருந்துருவோமா? அவருக்கு வீட்டுக்கு நினைப்பே போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணமே இல்லை. நமக்கு இங்கேயே இருந்துருவோமா? உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம். தோத்திரம், நாங்கள் கட்டிலுக்கடியிலையாவது கடந்துக்கிடுதோம். தோத்திரம், எங்களுக்கு வேணாம். இந்த அளவுக்கு அவன் சொல்கிறான்னா அந்த பிரசன்னம் எப்படி இருந்திருக்கும் இல்லை? அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே, எனக்கு தேவை உம்முடைய பிரசன்னம். சத்தமாக சொல்கிறீங்களா? ஆண்டவரே, எங்களுக்கு தேவை உம்முடைய பிரசன்னம். விரும்புகிறவர்கள் மட்டும் ஜோராக கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்க தேங்க்யூண்ணே. அவ்வளோதாப்பா. பிள்ளைகளை பாருங்க. தேங்க்யூ. எல்லாரும் அப்படி எழும்பி நில்லுங்க. நன்றி தகப்பனே.